சிறுவீடு காசை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீனாவும் முத்துவும் வந்து கோவிலுக்கு போய் பூஜைக்கு வந்து சொல்கிறதுக்காக மீனாவும் முத்துவும் கோவிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே கோவிலுக்கு போனால் மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் மாதிரி ஒரு பித்து பிடிச்சவர் பேசுவார். எதுக்காக வந்த உன் வாழ்க்கையே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கத்திட்டு போயிடுவார். இதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இவர் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே பயந்துருவாங்க. மீனா பார்த்தீங்கன்னா அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்து 2 மாதமாக தான் நம்ம ஊருக்கு வந்தார், ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறனால மீனா வந்து அவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும், எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பயந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ரோஹினியோட அம்மா வந்து உங்கள் அப்பா தவசத்துக்கு வான்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணனால அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட தவசத்துக்கு போவாங்க. அங்கே வந்து பூஜை நடந்துட்டு இருக்கும்போது மீனா வந்து யதார்த்தமாக அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா குளத்துக்கு போவாங்க. குளத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரோஹினி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கதை மீனா வந்து பார்த்துருவாங்க. மீனா வந்து பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ மீனா பார்க்குறப்ப கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோட அம்மா இதான் எனக்கு ஒரே பொண்ணு கல்யாணி, இதான் எனக்கு ஒரே பேரன் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு மீனா பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி ஒரு அறை விட்டுட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணியை திட்டுவாங்க. ஸோ உண்மையிலேயே ரோகிணி வந்து மீனா கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் கூட இந்த விஷயத்த மீனா ஃபேமிலி கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா, இல்லை ரோகிணி மீனாவை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.